ஹாய், எல்லோருக்கும் என்னோட அன்பான வணக்கம். இன்னைக்கு ஸ்பெஷலா ப்ரான்ஸ் வச்சு ஒரு கிரேவி செய்ய போறோம். கேஷ்யூ நட் கோகோனட் பேஸ் பண்ணி தான் இந்த கிரேவி ரெடி பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். ப்ரான்ஸ் நல்லா க்ளீன் பண்ணி அந்த வெயின் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. கூடவே 1 கப் அளவுக்கு கிரேட்டட் கோகோனட், 15 பீஸ் கேஷ்யூ நட். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வறுத்து பேஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்க போறோம். இதமான சூட்டில் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளெண்டர்ல கொஞ்சமா தண்ணி இட்டு இதை பேஸ்டா அரைச்சி எடுத்துக்க போறோம். இது மாதிரி இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிட்டு ஒரு சாப் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். நான் ஆயில் லெஸ்ஸா தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா கோகோனட்ல ஆயில் வரும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கலாம். 3 கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு சாப் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற ப்ரான்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சில்லி பவுடர் இன்னும் கூடயே ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இது போதுமானதாக இருந்துச்சு. இப்போ கறி லீஃப் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிளெண்ட் பண்ண அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்டர் எதுவும் சேர்க்கல, நம்ம அந்த பேஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணலாம்ல, அதே போதுமானது. ப்ரான்ஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த பதத்திலே வேணும்னா நீங்கள் இந்த கிரேவி இந்த மாதிரியே எடுத்துடலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வர்றதுனால நான் விடுறேன். இப்போ கொரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ப்ரான்ஸ் ஓவர் குக் பண்ணிடாதீங்க. பாருங்க, நம்ம ப்ரான்ஸ் கிரேவி யம்மியா ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கு. நீங்களும் மறக்காம இது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம் வேற ஒரு ரெசிபியோடன். அன்டில் தென் உங்களுடன் விடைபெறுகிறேன். நான் உங்கள் டோஹாஸ் யாமினிஸ் கிச்சன். பாய் பாய்.